ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னடா கண்ணு பேசலே? வீக்கே பன்னீரை வச்சு ஒரு கீமா ரைஸ் செய்யலாம் வாங்கக்கா. ஓகேடா கண்ணு. பன்னீரை உதிர்த்து விட்டுக்கலாம்க்கா. சரிடா. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வீக்கே நெய் போட்டுக்கலாம்டா. ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஹோல்ஸ் மசாலா போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம்டா. 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம்டா. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. பச்சை மிளகா போட்டுக்கலாம். அக்கா, வீக்கையை ஆரம்பிச்சு 66 வருடங்கள் ஆயிடுச்சுங்கக்கா. மாறாத தரமும் பல தலைமுறைகளையும் கடந்து வந்ததுக்கா. அப்படியாடா? பொடி பொடியாக கட் பண்ணி கேரட் பீனஸ் போட்டுக்கலாம். ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். அக்கா, எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து வீக்கையை பால், தயிர், மோர், பட்டர், ஐஸ்கிரீம் எல்லாம் அங்கே தாக்கா வாங்கிட்டுருக்கோம். அப்படியாடா கண்ணு. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஒரு கை பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். மகிழம்பூ மனம் மாறாதது போல் நம்ம விகேஏ நிறுவனம் தரம் மாறாதக்கா. பட்டர் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸு வடித்த சாதம் ஆற வச்சு போட்டுக்கணும். வீக்கேனாலே சுத்தமாக சுவையாக மனமாக டேஸ்ட்டாக இருக்குண்டா கண்ணே. அப்படியாங்க்கா? எங்கள் வீட்டு குட்டீஸுங்களாம் விகே ஐஸ்கிரீம்னா விரும்பி சாப்பிடுவாங்கக்கா. விகே தயிரை வச்சு ரைத்தா பண்ணிக்கலாம். கரூர் விவிக்ஸ் கிச்சன் சார்பாக வீக்கே பன்னீர் வச்சு கீமா ரைஸ் செஞ்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். கீமா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டிலேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம விகேயில் தீபாவளி ஸ்பெஷலாக ஸ்வீட்டும் சேல் ஆகிட்டுருக்குங்க்கா. ஓகே.